ஸோ இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க விண்டோஸ் சேஃபர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸால் ஈஸியாக உங்களோட விண்டோஸ் லாகின் பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி பைபாஸ் பண்ணுறாங்க அண்ட் தான் அதோட ப்ரொடெக்ஷன் டிப்ஸ் இது ரெண்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். அண்ட் தென் இது ரொம்ப சென்சிட்டிவான கண்டென்ட்டும் கூட. ஸோ அதனால் இதில் நான் மேக்ஸிமம் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த விண்டோஸ் லாகினை பைபாஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பூட்டபிள் யூஎஸ்பி டிஸ்க் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இதில் என்ன ஐஎஸ்ஓ ஃபைல் யூஸ் பண்ணுறேன்றது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரியறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் அக்கௌண்ட். ஸோ இதுக்கான பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண சொல்லுது. இந்த பாஸ்வேர்ட் தான் இப்போ நம்ம பைபாஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி என்னோட பூட்டபிள் யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஷட் டவுன் பண்ணிவிட்டு என்னோட பூட்டபிள் யூஎஸ்பியோடய நான் பூட் பண்ண போகிறேன். இப்போ நான் யூஎஸ்பியில் பூட் பண்ணதுக்கப்புறமா நான் அந்த டூலுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இப்போ அந்த டூலுக்குள்ளே வந்த மேக்ஸிமம் நான் பூட் பண்ணதுக்கப்புறம் இருக்க மேக்ஸிமம் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். ஸோ இதில் நான் ரீசெட், அன்லாக் ஆர் சேஞ்ச், ஸோ நான் எந்த ஆப்ஷனெல்லாம் கொடுக்கலாம். இப்போ நான் ரீசெட் கொடுத்துட்டேன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எனக்கு நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணலாம்னா என்னோடய விண்டோஸில் நான் லாகின் பண்ணலாம். ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ நான் என்னோடய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ லாகின் ஆயிரும். ஸோ பாஸ்வேர்ட் என்டர் பண்ண தேவையில்லை. எனக்கு ஸ்க்ரீன் லோட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் பாஸ்வேர்டே என்டர் பண்ணாமல் என்னால் லாகின் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரியான அட்டாக்ஸ்லேருந்து நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸில் டிவைஸ் என்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த அட்டாக்லேருந்து உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ நான் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு டிவைஸ் என்கிரிப்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டிவைஸ் என்கிரிப்ஷன். ஸோ இப்போ இதை நான் எனேபிள் பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டிவைஸ் என்கிரிப்ஷன் இஸ் டெம்பரவரி சஸ்பெண்டட். ஸோ எனக்கு ரீஸ்டார்ட் பண்ணால் எனக்கு இது ரெஷ்யூமாகவும் போட்டிருக்கு. ஸோ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோடய டிவைஸ் என்கிரிப்ஷன் எனேபிளில் இருக்குது. ஸோ இப்போ திருப்பி நாம் பூட்டபிள் ஐஎஸ்ஓவில் பூட் பண்ணி பாஸ்வேர்ட் ரீசெட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ என்னோடய பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் ஆகிருக்கும். நான் திருப்பி பாஸ்வேர்டு அதில் ஆட் பண்ணுவேன். என்னோடய அக்கௌண்ட்டில் போயிட்டு பாஸ்வேர்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு ஆட் பண்ணுறேன். நான் எகைன் என்னோட பூட்டபிள் யூஎஸ்பியில் நான் பூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீசெட் விண்டோஸ் பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரைவ் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகலை அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டிவைஸ் டிஸ்க் இருந்துட்டு என்கிரிப்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்மளோட விண்டோஸ் லாகின் பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணுறதுனால உங்களோட லாகின் பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ யாராலையும் உங்கள் லேப்டாப்பை பைபாஸ் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ கைஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.